ஒரு நாட்களில் விஜயை ராகுல் காந்தி சந்திக்க இருக்கின்றார். அபார வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் வரிந்து கட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். கிறிஸ் சோடங்கர், அதே போன்று கார்த்தி சிதம்பரம், அதை தொடர்ந்து ராகுல் காந்தியுடைய வாழ்த்து மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போதைய நிலவரப்படியும் தனி பெரும்பான்மை என்பது கிடைக்காத சூழ்நிலையில் யார் தாவேகாவிற்கு ஆதரவு தரப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. அதை அடிப்படையாக அந்த கோணத்தில் பார்க்கும்போது காங்கிரஸ் தொடர்ந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வரக்கூடிய நிகழ்வும் பொறுத்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இந்நிலையில் இந்த வாழ்த்து, அதை தொடர்ந்து இது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து விரிவான தகவலை எமது செய்தி தலைமை சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், இப்போ இருக்கக்கூடிய பிரதான கேள்வி அப்படிங்கிறது தாவேகாவிற்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில எப்படி ஆட்சி அமைக்க போகிறார்கள், யார் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருபுறம் இருந்தாலும், அப்படியே மறுபுறம் அப்படிங்கிறது காங்கிரஸ் உடைய தலைவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து வருவதையும் பார்க்கின்றோம். இது பொருத்தி பார்க்கலாமா? இதனால் விரிவான இது பின்னணி என்னவாக இருக்கிறது? இது உள்ளார்ந்து பார்த்தோம் என்றால் தற்பொழுது விஜய் இந்தியாவின் ஸ்டாராக மாறிவிட்டார். தமிழகத்தின் ஸ்டாராக இருந்த விஜய் தற்போது இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக மாறியிருக்கிறார். பல்வேறு தலைவர்கள், அகில இந்திய அரசியல் தலைவர் பல்வேறு தலைவர்கள், பிரதமர் முதற்கொண்டு அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது ராகுல் காந்தி எக்ஸ் பதவி மூலம் வாழ்த்து தெரிவித்தது மட்டுமில்லாமல் விஜயிடம் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். தொலைபேசியில் பார்த்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதிலே கிட்டத்தட்ட இருவரும் 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள். அதிலே பல மிக முக்கியமான தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது விஜய் சொன்னதாக சொல்லப்படுவது மிக முக்கியமான ஒன்று, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதில் இன்னமும் நான் உறுதியாக இருக்கிறேன் என ராகுல் காந்தியிடம் ஒரு கருத்தினை அவர் பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக இந்த கருத்திற்கு விரைவில் பதிலளிப்போம் என்ற வகையில் ராகுல் காந்தியும் அந்த உரையாடலை முடித்திருக்கிறாராம். எனவே நிச்சயமாக தற்போது தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள், விஜய்க்கு மிக முக்கியமான நெருக்கமான சகாக்களிடம் நாம் பேசிய பொழுது காங்கிரஸ் துணையுடன் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்ற தகவல் கட்டாயமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த தாவேகா வட்டாரத்தில் நமக்கு கிடைத்த தகவல். அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இன்று பிற்பகலில் இருந்தே நீங்கள் பார்த்திருந்தால் கிறிஸ் சோடங்கர் முதலில் தெரிவித்தார் என்றால் ஆட்சி அமைக்க விஜய் அழைத்தால் பேசுவீர்களா என்ற கேள்வி கேட்டபொழுது அதற்கு மாட்டோம், திமுக கூட்டணி தான் தொடர்ந்து நீடிப்போம் என்று பதில் சொல்லாமல் இது தொடர்பாக நாங்கள் மேலிடத்திலே சொல்லியிருக்கிறோம், ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறோம், மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் KC வேணுகோபால் ஆகியோரெல்லாம் முடிவு செய்து முடிவினை அறிவிப்பார்கள் என்ற அடுத்த கட்ட நகர்வினை அறிவிப்பார்கள் என்று கூறினாரே தவிர திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்போம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் ஒரு அங்கம் எப்பொழுதும் என்ற வகையில் இந்தி கூட்டணி என்று எதுவுமே சொல்லவில்லை. அவர் அடுத்த கட்ட நகர்வு குறித்து